Morning students. In the last section of video we studied about modules and their characteristics. So today we are going to study about the benefits of using modular programming include. Okay, so என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது மாடுலர் ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணுறதால அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 5 மார்க் கொஷின் இது. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் புக் பேக் கொஷின். ஸோ less code to be written. A single procedure can be developed for reuse, eliminating the need to retype the code many times. The first point என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, less code to be written அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து ஸோ இந்த டெக்னிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோக்ராமுடைய கோடிங் ரிட்டர்ன் பண்ணும்போது ஸோ ரொம்ப கம்மியான லைன்ஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து a single procedure can be developed for reuse அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு தடவை வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு தேவையான ப்ரோக்ராம் கோடை டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதை நம்ம எத்தனை தடவை வேணாலும் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரீயூஸ் பண்ணுறதால ஸோ நமக்கு என்ன யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேட்டிங் த நீட் டு ரீடைப் த கோட் மெனி டைம்ஸ். ஸோ திரும்ப நம்ம அந்த கோடிங்கை நம்ம வந்து டைப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் நிறைய டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு பெனிஃபிட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் கேன் பி டிசைன் மோர் ஈஸிலி பிகாஸ் எ ஸ்மால் டீம் டீல்ஸ் வித் ஒன்லி எ ஸ்மால் பார்ட் ஆஃப் த என்டையர் கோட். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை இந்த மாடலர் ப்ரோக்ராமிங் மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை ஒரு சிங்கிள் பர்சன் மட்டும் டெவலப் பண்ண மாட்டார். ஸோ அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்மால் டீமே இருக்கும். ஓகேவா? ஸோ நிறைய பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுவாங்க. ஸோ எப்படி டெவலப் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே டிவைட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோடிங்கை டெவலப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் டு கொலாபரேட் ஆன் த சேம் அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க்கை ஒருத்தவங்களே செய்யறதை விட அது 4-5 பேர் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக அந்த வேலை முடியல. அதே மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா அதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கான்செப்ட் இருக்கும் இல்லையா? அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் கொடுக்கும்போது அவங்கவுங்க கொஞ்சம் ப்ரோக்ராமை மட்டும்தான் டெவலப் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அதை எல்லாமே திருப்பி ஒன்றா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பைண்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதுதான் அதோடைய யூஸ். இதில் மாடுலர் ப்ரோக்ராம் அலோஸ் மெனி ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையா ப்ரோக்ராமர்ஸ் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ப்ரோக்ராம் எப்படி டெவலப் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஸோ ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆப் சொல்கிறோம் இல்லையா, சாஃப்ட்வேர் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா மெனி ப்ரோக்ராமர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் மெத்தடில் ஸோ இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதோடைய பெனிஃபிட்ஸ். ஸோ இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கோட் இஸ் ஸ்டோர்ட் அக்ராஸ் மல்டிபிள் ஃபைல்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கோட் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோட் வந்து அந்த பர்டிகுலர் ஃபைலில் மட்டும்தான் சேவ் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. நிறைய அப்ளிகேஷன்ஸில் நிறைய ப்ரோக்ராம்ஸில் வேறு கான்செப்டில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ப்ரோக்ராமை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் கோடிங் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம கோடிங்கை ஷார்ட்டாக எழுதுகிறோமோ ஸோ அதுதான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ். ஓகே, ஸோ மெமரி ஸ்பேஸும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். தென் அதோடைய டைமிங். ஓகேவா? ஸோ டைம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், நம்ம யூஸருக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய கோடு இருக்கணும். ஓகே, ஸோ கோட் இஸ் ஷார்ட், சிம்பிள் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எரர்ஸ் கேன் பி ஈஸிலி பி ஐடென்டிஃபைட் as they are localized to a subroutine or function. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராமை பார்ட்டாக மாடியூல்ஸாக என்ன பண்ணிடுறோம் டிவைட் பண்ணி ஸோ நிறைய ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பார்ட்டில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபுல் ப்ரோக்ராமில் எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதை விட நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் மட்டும் ஒவ்வொரு லாஜிக்லையும் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாக நம்மளால் அதை எரரை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஈஸியாக நம்ம அதை க்யூர் பண்ணிடலாம். ஓகே, த சேம் கோட் கேன் பி யூஸ்ட் இன் மெனி அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ண கூட மெனி அப்ளிகேஷன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமில் மட்டும் கிடையாது, மெனி அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் C++ல் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த கான்செப்டே எடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸோ வேறு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் இப்போ பைத்தான் அப்படின்னா பைத்தான்லேயும் கூட நான் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வேறு அப்ளிகேஷன்ஸில் கூட நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே,
the scoping of variables can be easily controlled. ஸோ நம்ம வேரியபிள்ஸ் வந்து ஸ்கோப் பார்த்தோம் இல்லையா, ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்கோப் மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் அதாவது வேரியபிளை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ அப்படி ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதால ஸோ நமக்கு வந்து எரர் மெத்தடெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவுட்புட் கேதர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெரி 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 ஈஸியான கொஷின்ஸ் இது, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸும் நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ 3.5.3ல அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ அக்சஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம வந்து C++ல பார்த்துருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஸோ கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அக்சஸ் கண்ட்ரோல்னால் இவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ஏ செக்யூரிட்டி டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் who or what can view or use resources in a computing environment. ஸோ அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, இஸ் ஏ செக்யூரிட்டி டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நம்மளோட செக்யூரிட்டி டெக்னிக், அது ஒரு செக்யூரிட்டி டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட் ரெகுலேட்ஸ் who or what can view or useன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் அந்த கம்ப்யூட்டர் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் எல்லாம் யாராலெல்லாம் வந்து பார்க்க முடியுமோ, யாரெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது வரைமுறையை வந்து கொடுக்கறது தான் வந்து இந்த அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த செக்யூரிட்டி டெக்னிக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி தட் மினிமைசஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி டெக்னிக்கில் இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டோடைய என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், மினிமைஸ் ரிஸ்க் டு த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எடுத்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரொம்ப கம்மியான ரிஸ்க் மட்டும்தான். ஓகே, பாதுகாப்பு அதாவது ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான், ஆபத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதிகப்படியான மிஸ்டேக்ஸ் எதுவும் நடக்காது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ் அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ஏ செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் அக்சஸ் டு டேட்டா. ஸோ இதை வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா அந்த அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் ஏ டேட்டா இருக்கு இல்லையா, ஸோ பர்டிகுலர் ஃபங்க்ஷன்லேயோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. அதை யூஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். அதை விட்டு மற்ற பிளேசஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஸ்கோப்லேயே பார்த்தோம் இல்லையா, லோக்கல் ஸ்கோப்னால் அது எந்த இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துக்குள்ளே தான் யூஸ் பண்ணணும், இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. So in object-oriented programming languages, it is implemented through access modifiers. ஸோ நம்ம ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஸோ இதை வந்து ஸோ எது மூலயமா இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் மூலிமா. ஸோ நமக்கு அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும். ஸோ த 3 வெரி இம்பார்ட்டண்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் என்னென்ன அப்படின்னா ப்ரைவேட், பப்ளிக் அண்ட் ப்ரொடெக்ட். ஓகேவா, ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது 3 தான். இதுதான் வந்து அக்சஸ் மாடிஃபையர்ஸ். 1 மார்க்ஸில் கூட கேட்பாங்க. ஸோ ஹவு மெனி அக்சஸ் மாடிஃபையர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் பைத்தான் லாங்குவேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் வந்து 3 என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்றத நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Classical object-oriented languages such as C++ and Java control the access to class members by public, private and protected keywords. ஸோ ஊப்ஸ் லாங்குவேஜ் அப்படின்னாலே ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றத ஸோ எது மூலயமா நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 3 அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் தான். அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் சொல்லலாம், இல்லாட்டி அக்சஸ் மாடிஃபையர்ஸ்னு சொல்லலாம். பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்ட். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளுடைய C++ அண்ட் ஜாவாலையும் பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் மெம்பர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த 3 அக்சஸ் மாடிஃபையர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஸோ அதுதான் நம்ம இங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைவேட்னா என்ன, பப்ளிக்னா என்ன, ப்ரொடெக்டட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைவேட். ஸோ ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் ஆர் டினைட் அக்சஸ் ஃப்ரம் த அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். ஸோ என்ன சொல்லிட்டாங்க பாருங்கள், ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்றது அக்சஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ், தே கேன் பி ஹேண்டில் ஒன்லி ஃப்ரம் வித்தின் த கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைவேட் பார்ட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ். ஸோ மெம்பர்ஸ்னால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்.
ஸோ டேட்டாஸ் நம்ம கொடுக்குற அந்த வேரியபிள்ஸ் இருக்குல்லையே அந்த டேட்டாஸும் அதுவும் நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா இதுவும் ஓகே. ஸோ அந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அண்ட் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அதை தான் நம்ம மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ இதை பார்த்திங்க அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றாங்க ஓகே. they can be handled only within the class, within a classக்குள்ளே மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும் ஓகே. ஸோ அதுதான் இங்கே வந்து ப்ரைவேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக். ஸோ பப்ளிக் மெம்பர்ஸ் ஆர் அக்சசிபிள் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ். ஸோ ப்ரைவேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து பப்ளிக். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸையும் அந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்லையே அதை தான் நம்ம மெம்பர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த மெம்பர்ஸை எல்லாத்தையுமே நம்ம அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்லேயும் அக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட்டில் ஒன்லி இன்சைட் ஆஃப் த கிளாஸில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், பப்ளிக்கில் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும் ஓகே. த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சேம் கிளாஸ் இஸ் ரெக்வயர்ட் டு இன்வோக் எ பப்ளிக் மெத்தட். ஸோ திஸ் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் பப்ளிக் மெத்தட்ஸ் என்ஷூர்ஸ் த பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன். ஸோ டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம பர்டிகுலர் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதோடைய ப்ராசஸிங் எல்லாமே நம்ம ஸோ ஒரே அதோடைய ப்ராசஸ் மெக்கானிசம் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரே டேட்டாவை நம்ம பைண்ட் பண்ணுறதான் வந்து டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸும் சரி, ஸோ பப்ளிக் இருக்கக்கூடிய மெத்தட்ஸும் சரி, ஸோ வந்து அது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா என்கேப்சுலேஷன் அப்படின்றதோடைய பிரின்சிபலை வந்து ஸோ வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ அதோடைய பிரின்சிபல்ஸை உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டட். ஸோ ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் ஆர் அக்சசிபிள் ஃப்ரம் வித்தின் ஏ கிளாஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள் டு இட்ஸ் சப் கிளாஸஸ். ஸோ ப்ரொடெக்டில் கொடுத்துருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய டேட்டாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வித்தின் த கிளாஸ்க்குள்ளே மட்டும் அக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதோடைய சப் கிளாஸஸ்குள்ளேயும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க ஓகே. ஸோ ப்ரைவேட்லேயும் சரி ப்ரொடெக்டட்லேயும் சரி அதில் யூஸ் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வித்தின் ஏ கிளாஸ்க்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். பட் சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரொடெக்டரில் அதோடைய சப் கிளாஸ்லேயும் அக்சஸ் பண்ண முடியும். பட் பப்ளிக்கில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ்லேயும் நம்மளால் அதை அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகே. நோ அதர் ப்ராசஸ் இஸ் பெர்மிட்டட் அக்சஸ் டு இட். ஸோ மற்ற எந்த விதமான ப்ராசஸும் இந்த ப்ரொடெக்டட்குள்ளே அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. This enables specific resources of the parent class to be inherited by the child class. So subclass அப்படின்னும்போது மெயின் கிளாஸ் அப்படின்றது பேரண்ட் கிளாஸ், சப் கிளாஸ் அப்படின்றது அதோடைய சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைல்டு கிளாஸ்லேயும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேவா. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸில் ஏதாவது வேரியபிள்ஸோ இல்லை அதுக்கான வேல்யூவோ ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து அதோடைய சப் கிளாஸில் நம்ம அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. So Python doesn't have any mechanism that effectively restrict access to any instance variable or method. So Python அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதில் doesn't have any mechanism that effectively restrict access to any instance variable or method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்லாம் பைத்தானில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கான எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே பைத்தானில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பைத்தான் ப்ரெஸ்கிரைப்ஸ் ஏ கன்வென்ஷன் ஆஃப் ப்ரிஃபிக்ஸிங் த நேம் ஆஃப் த வேரியபிள் ஆர் மெத்தட் வித் சிங்குலர் டபுள் அண்டர்ஸ்கோர் டு எமுலேட் த பிஹேவியர் ஆஃப் ப்ரொடெக்டட் அண்ட் ப்ரைவேட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ். ஸோ ப்ரைவேட் அண்ட் ப்ரொடெக்டில் யூஸ் பண்ணக்கூடிய நம்ம அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அதை ப்ரிஃபிக்ஸாக என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்குலர் டபுள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணுன்றாங்க. இதுதான் அதோடைய லாஜிக் அதாவது பிஹேவியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. ஸோ அந்த சிம்பிளை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும் ஓகே. ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் வந்து இது மாதிரி கிடையாது ஓகே. ஆல் மெம்பர்ஸ் இன் எ பைத்தான் கிளாஸ் ஆர் பப்ளிக் பை டிஃபால்ட் whereas by default in C++ and Java they are private. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஸோ எல்லா மெம்பர்ஸையுமே வந்து அக்சஸ் பண்ணக்கூடியது எது அப்படின்னா பப்ளிக் அக்சஸ் மாடிஃபையர் தான். ஸோ அதனால் பப்ளிக் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா டிஃபால்ட் ஓகேவா. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டிஃபால்ட் எந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னா பப்ளிக்.
பட் C++லையும் ஜாவாலையும் எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. C++லையும் ஜாவா அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் என்ன பண்ணுறாங்க, ப்ரைவேட்டை தான் வந்து டிஃபால்ட் அக்சஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பைத்தானில் பப்ளிக்கை தான் வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எனி மெம்பர் கேன் பி அக்சஸ்டு ஃப்ரம் அவுட் சைட் த கிளாஸ் என்விரான்மெண்ட் இன் பைத்தான் விச் இஸ் நாட் பாசிபிள் இன் C++ அண்ட் ஜாவா. ஸோ நம்ம பைத்தான் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் ஸோ எனி மெம்பர்ஸ், ஸோ நம்ம ப்ரோக்ராம் யூஸ் பண்ண என்ன மெம்பர் வேணாலும் அவுட் சைட் ஆஃப் த கிளாஸில் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பார்த்தீங்கன்னா C++லையும் ஜாவாலையும் ஸோ அந்த மாதிரிலாம் அக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதாவது கிளாஸ் என்விரான்மெண்ட்டை. ஓகே, ஸோ அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம அவுட் சைடில் நம்ம அக்சஸ் பண்ணலாம். பட் இதில் C++ ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதான் பைத்தனுடைய பெனிஃபிட். ஓகேவா, ஸோ இதான் வந்து அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றது. ஓகே, ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த 3rd சாப்டர் ஓவர். ஸோ 3rd சாப்டர் ரொம்ப ஸ்மால் சாப்டர் தான். ஸோ இருக்கிறதே அதில் ஒரு 3-5 மார்க் கொஷின்ஸ் மட்டும்தான். ஓகேவா, ஸோ அதை நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ எந்த ஒரு கொஷினையும் ஒமிட் பண்ணாதீங்க. ஸோ எப்படி வேணாலும் 1 மார்க்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால் வந்து கிளியராக லேர்ன் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கேளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.